ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரையுமே காப்பாற்றிய வெறும் 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் இதுவரைக்கும் உலக அளவில் யாருமே பார்த்திடாத மிக கொடூரமான அபாரமான ஆட்டம். கடைசியா சின்ன பையன் கிட்ட போய் நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு ஒட்டுமொத்த பங்களாதேஷ் டீம் அணி அவங்க எல்லாருமே பார்த்து மிரண்டு போகக்கூடிய சம்பவத்தை தான் வெறும் 14 வயது சிறுவன் இந்திய அணியின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியவன்ஷி வைபவ் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல அவர் தரமான சம்பவங்களை நிகழ்த்தியிருக்காரு. அதாவது பங்களாதேஷ் ஏ டீம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாட போறாங்க. அதனால இவங்களுக்கு அடுத்து ஓடிஐ ஆட்டங்கள் சர்வதேச அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டின் ஏ அணியை ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருக்கு எதிராக ஒரு ஓடிஐ சீரிஸ் வார்ம் அப் மேட்ச் மாதிரி பிசிசிஐ தொடர்ந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் தான் தற்போது சூரியவன்ஷி வைபவ் ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரையுமே அவர் காப்பாற்றிருக்காரு, வைபவ் காப்பாற்றிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் நேற்று இண்டோரில் நம்ம இந்தியாவும் பங்களாதேஷ் அணியும் வார்ம் அப் மேட்ச் மாதிரி விளையாண்டுருந்தாங்க. இதில் டாஸ் ஜெயிச்ச ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு. விராட் கோலி அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இருந்தாரு. ஸோ ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா வைபவ் ஓப்பனரா இறங்கல, அதுக்கு பதிலாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் ஓப்பனரா 2 பேருமே இறங்குறாங்க. ஸோ 10 ஓவர் முடியறதுக்குள்ளேயே 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. முக்கியமா முஸ்டபிசுர் ரஹ்மான் இவங்க 2 பேருமே அன்பிளேயபிள் பாலை 2 பேருக்குமே வீசி 10 ஓவருக்கு இந்திய அணியின் ஸ்கோர் 40 தான். ஆனால் 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்த சூரியவன்ஷி வைபவ், அடுத்ததா விராட் கோலி, இப்படி இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட விராட் கோலி ஒரு 30 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 28 ரன்கள் எடுத்தாரு. நல்லதா விளையாண்டாரு. ஆனாலுமே தேவையில்லாம அவராகவே சிங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னு ரன் அவுட் ஆகி விராட் கோலி அவரும் உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ், அதுக்கப்புறமா அபிஷேக் சர்மா 2 பேருமே செம்மையான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. முக்கியமாக முஸ்டபிசுர் ரஹ்மான் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், அதே போல் இவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் அப்படிங்கிறதால 2 பேருமே முஸ்டபிசுர் ரஹ்மான் அவருடைய 10 ஓவருக்கு 107 ரன்கள் முஸ்டபிசுர் ரஹ்மான் அவர் ஒருத்தர் கிட்ட இருந்தே சூரியவன்ஷி வைபவ், அபிஷேக் சர்மா 2 பேருமே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் 50 பந்து வரைக்கும் ஸ்லோவாக விளையாண்ட வைபவ் அதுக்கப்புறமா ஜெட் ஸ்பீடில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. 10 குறைக்கு அபிஷேக் சர்மா அவரும் செம்மையான கம்பெனி கொடுத்தாரு வைபவ் அவருக்கு. இதன் காரணமாக 30 பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரி பண்ண வைபவ் அடுத்து 50 பந்து, அதாவது கூடுதலாக 20 பந்துகள் ஃபேஸ் பண்ணுறப்பவே செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு வைபவ். அது மட்டும் இல்லாமல் 10 குறைக்கு மறுமுனையில் அபிஷேக் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக விளையாண்டு ஸ்ட்ரைக்கு மட்டுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அழகா அவருடைய அரை சதத்தை 45 பந்துக்கு கம்ப்ளீட் பண்ணாரு. இப்படி இருக்க 25 ஓவர் இந்தியா கம்ப்ளீட் பண்றப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 210 இருந்துச்சு. அப்பவே வைபவ் அவர் செஞ்சுரியும் அடிச்சிட்டாரு. ஸோ தொடர்ந்து அபாரமா பேட்டிங் பண்ண வைபவ் ஒரு சில ஓவர்களை டேக் ஆன் பண்ணாரு, ஒரு சில ஓவர்களை சிங்கிள் மட்டுமே எடுத்துக்கிட்டு பெருசா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம கடைசி வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாரு. ஆனாலுமே மறு முனையில் விளையாண்டுக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மா 75 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனாலுமே மொத்த பொறுப்பையுமே தன் மேல இழுத்துக்கிட்ட வைபவ் மறு முனையில் விளையாட வந்த ஜூனியர் பிளேயர்கள் அவங்கள வச்சுக்கிட்டே மேட்சை கடைசி 10 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விழாம நகர்த்தி கொண்டு போனாரு. ஸோ கடைசி 10 ஓவர், அதாவது அந்த 41வது ஓவரில் வைபவ் 150 பந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாரு, டபுள் 100 கம்ப்ளீட் பண்ணாரு. கடைசி 10 ஓவரில் மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப கடைசி 10 ஓவரை ஒரு T20 ஃபார்மேட் மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக வைபவ் மாற்றிட்டாரு. ஸோ T20 ஃபார்மேட்டில் வைபவ் எப்படி விளையாடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கிள்களை எக்காரணத்தை கொண்டும் எடுக்கவே மாட்டார். எடுத்தால் டபுள் ரன், இல்லைனா 4 சிக்ஸர், இந்த ரன்கள் மட்டும்தான் வரும். ஸோ கடைசி 10 ஓவரை அப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கிங்கில் இறங்கின வைபவ் 44வது ஓவர் தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட். 44வது ஓவரை வீசின முஸ்டபிசுர் ரஹ்மான் ஏண்டா வீசணும் அப்படின்னு அவர் கதறிட்டார். அந்த ஓவரில் மட்டுமே 3 சிக்ஸர்கள், 3 4, ஆக மொத்தம் 30 ரன்கள். கொடூரமான விளாசி முஸ்டபிசுர் ரஹ்மானுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓவராக அந்த ஓவர் ஆயிடுச்சு. இப்படி இருக்க கடைசி ஓவரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேக் ஆன் பண்ண வைபவ் அந்த ஓவரில் அதிகப்படியான யார்கர்களை ஃபேஸ் பண்ணாலுமே 4 4 அடித்து ஒரே ஒரு சிக்ஸர், ஒரே ஒரு சிங்கிள், அதுவும் கடைசி பால் தான் ஒரே ஒரு சிங்கிள். ஸோ ஓவராலாக இந்திய அணியின் ஸ்கோர் 437 ரன்கள். இதில் வைபவ் அவருடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரோஹித் சர்மா அவர் பார்த்து மிரண்டு போகக்கூடிய ஸ்கோர் தான். 275 ரன்கள் வைபவ் அவர் மட்டுமே எடுத்திருந்தார். ஏன்னா ஓடிஐ மேட்ச் அப்படின்னாலே ஹையஸ்ட் ஸ்கோர்னா நம்ம எல்லாருக்குமே ரோஹித் சர்மா அவருடைய அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் தான் ஞாபகம் வரும். ஆனால் ஏற்கனவே ஒரு முறை இந்த ஸ்கோரை இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் அவர் கடந்திருக்காரு. இப்போ 2வது முறையாக மீண்டும்
264 ரோஹித் சர்மா அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரை வைபவ் அவர் கடந்து ரோஹித் சர்மா அவருடைய அந்த சாதனை எல்லாம் எனக்கு அசால்ட்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வைபவ் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. முக்கியமா இந்த ஆட்டத்துல இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 400க்கும் அதிகமா எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கோரை பங்களாதேஷ் அணி அவங்க நெருங்க கூட முடியாது அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனாலுமே இந்தியா பந்து வீசுறப்ப அங்கங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் ஸ்லோவான போலிங், இப்படி நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் நடந்துச்சு. முக்கியமா ரோஹித் சர்மா அவருக்கு சீனியர் ஃபாஸ்ட் பெரிய ஒரு சீனியர் போலர்கள் யாருமே இல்லை. எல்லாமே ஜூனியர் போலர்கள். அவங்கள வச்சுக்கிட்டு பந்து வீசுறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டார் ரோஹித் சர்மா. ஆனாலுமே பங்களாதேஷ் அணி கிட்டத்தட்ட 320 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்ல. கடைசி வரைக்கும் அவங்களும் நாங்களும் மேட்சுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே ஒரு டென்ஷன் பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஆனாலுமே 100 ரன்னுக்கும் அதிகமான ரன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்தியா கடைசியா ஜெயிச்சிருந்தாலுமே ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரையுமே இந்த மேட்ச்ல வைபவ் காப்பாத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோஹித் தலைமையில இந்தியன் டீமின் கேப்டனாகவும் அதே போல 2027 வேர்ல்டு கப்பை டார்கெட் பண்றாரு ரோஹித் சர்மா. நம்ம விளையாடணும், கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப ஒரு சிறந்த கேப்டனாகவோ இல்ல ஒரு சிறந்த பேட்டிங்கையோ ரோஹித் சர்மா அவர் வெளிப்படுத்தாம போனார்னா, கண்டிப்பா அதுவும் மேட்ச்களை தோத்தார்னா அது அவருக்கு மிகப்பெரிய ரெட் மார்க் தான் விழும். மேலும் பிசிசிஐ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க ஃபார்ம்ல இருந்தா தான் அவங்கள அணியில வச்சுக்க முடியும். இல்லைன்னா அவங்கள கண்டிப்பா நீக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கூட சமீபத்துல தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்க பங்களாதேஷ் வெறும் சின்ன நாடு தான் கண்ட்ரி பங்களாதேஷ். அவங்க கிட்டேயே ஆரம்ப முதலாவது ஆட்டமே ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க தடுமாற்றத்தோட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு தான். அப்படி தடுமாற்றத்தோட ஆரம்பிச்ச இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல வைபவ் பிக் ஸ்கோர் எடுத்து இந்த மேட்ச்ல இந்திய அணியை அபார வெற்றி அடைய வச்சிருக்காரு. முக்கியமா ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க மேல இருந்த அந்த கரை இந்த மேட்ச்ல அவங்க பெரிய ஸ்கோர் எடுக்கல அப்படின்னாலும் அவங்க மேல பெருசா கவனம் திரும்பாம தன் பக்கம் மொத்த கவனத்தையுமே ஈர்த்துக்கிட்டாரு வைபவ். இதன் காரணமா இந்தியா இந்த மேட்ச்ல 100க்கும் அதிகமான ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதே போல ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க மேல பட இருந்த கரை அதை அப்படியே தன் மேல இழுத்துக்கிட்டு எல்லாருமே தற்போது வைபவ் அவரை பாராட்டுற மாதிரியான விஷயத்தை ஏற்பட வச்சிருக்காரு. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க 2 பேரையுமே காப்பாற்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். மேலும் வைபவ் இதுக்கு முன்னாடி T20 ஃபார்மேட்ல தான் அவர் புத்திசாலித்தனமாகவும் சிறப்பாகவும் பேட்டிங் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப முக்கியமான விக்கெட் இந்த மேட்ச்ல அவருக்கு ஓப்பனர் கிடையாது, கொஞ்சம் ஃபோர்த் பேட்ஸ்மேனாக தான் இறங்கினாரு. ஆனாலுமே பொறுப்பு உணர்ந்து ஃபர்ஸ்ட் 50 வரைக்கும் ஸ்லோவா விளையாண்டாரு. அப்புறம் 100 வரைக்கும் ஒரு ஸ்பீட், 100ல இருந்து 150 வரைக்கும் ஒரு ஸ்பீட், 150ல இருந்து 200 வரைக்கும் ஜெட் ஸ்பீட், அதுக்கப்புறமா கடைசி 10 ஓவர் தர்ம அடி, இப்படி ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே வைபவ் வித்தியாசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாரு. இது எல்லாருடைய கவனத்தையுமே இந்த மேட்ச்ல மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருந்தது. முக்கியமா பங்களாதேஷ் அணி அவங்க வார்ம் அப் மேட்ச் தான் இந்தியாவுக்கு விளையாட வந்திருக்காங்க. இந்த மேட்ச்ல அவங்க திட்டம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வைபவ் அவர் தவிடுபடி ஆக்கிட்டாரு. முக்கியமா பங்களாதேஷ் அணியின் மிகப்பெரிய சீனியர் போலர் முஸ்டபிசுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்டுகளையுமே வீழ்த்தினதும் அவர்தான். அவருடைய போலிங்லேயே அதிகப்படியான ரன்களை வாரி குவிச்சு கடைசியா அவரை முட்டாள் ஆக்கி அவருடைய கேரியர்லயே ஒரு மோசமான ஸ்பெல்னா இதுதான் அப்படின்னு எல்லாருமே சொல்ற மாதிரியான ஸ்பெல்ல முஸ்டபிசுர் ரஹ்மான் அவருக்கும் வைபவ் கொடுத்திருந்தாரு. ஓவராலா எல்லாருமே வைபவ் அவரை பார்த்து 14 வயது சிறுவனை பார்த்து எல்லாருமே பயப்படுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல வைபவ் நிகழ்த்தி இந்திய அணியை ஜெயிக்கவும் வச்சிருக்காரு.